இந்த பேர் வந்து பொன்னையா சாதாரண சொன்னாலும் தெரியும். இபிடிபியில் பழைய உறுப்பினர் தான். 90ஆம் ஆண்டு காலத்திலேருந்து இருந்தேன் நான் தீவுப்பகுதிகளில். அப்போ அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த கோட்டை அடிபாட்டு டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டதீவில். அப்போ அந்த அங்கே இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுத்தோம் வந்து கப்பலால் இறக்கி. அப்போ திருப்பி கொஞ்ச காலம் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டர் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் பிடிபட்டு வச்சுருந்தோம். ஒரு 15-20 பேர் ஆக்கலை. அப்போ டக்ளஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கா பார்க்கணும்னு சொல்லி அப்போ நானும் தான் அவரோட போனது. அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை, மொழி பிரச்சனை இருக்குது. அவர் சிங்களம் தெரியாது, நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது. அப்போ இவர் விட சொன்னாரோ சுட சொன்னாரோ தெரியாது. ஒரு 2 நிமிஷம் போயில வெடிச்சத்தம் கேட்டுச்சு. வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கர் இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது. அப்போ அந்த இதை வந்து திருப்பி அதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை. அதோடு நாங்கள் அப்படியே விக்டர் பண்ணி கைட்ஸுக்கு போயாச்சு. கைட்டில் இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதும் நாங்கள் தான். அப்போ அது இராணுவம் இல்லை, போலீஸும் இல்லை, நாங்கள் தனி பிடிப்பி தான் தனியாக பிடிச்சது. பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழு வந்து ஒரு நிக்லஸ்ன்னு சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தர் தான். அப்போ அவர் கைட்டில் இருந்து கொண்டு வர சொன்னோடனே அவர் சொன்னார், எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொடனே அவரை அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு. செத்து போனோடனே கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்க மேல் வலையில். அப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன், சந்திரன், ஜெகன், விந்தன், இவர் தான் அங்கே இருந்தார். அவர் இப்போ ஒரு ஆள் இருக்கிறார், மாநகர சபை உறுப்பினர் இருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆக்கள் 3 பேரையும் வெடி வச்சதில் ஆளுகள் செத்து போச்சு. திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குறிகட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது. அது முதல் இருந்துச்சு வந்து மடு மாதாண்டோ என்று சொல்லி இருந்தது. இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு. அது வந்து இந்தியா மீனவர்களோட போட். இவர் காசுக்கு விற்றாரோ சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்ததோ தெரியாது. ஆனால் இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது, அது கோப்படி தான் ஓடுது. அது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இப்படி இருந்த பொடியன் தான் பஸ்டின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து அவரோட இருந்த கொழும்புல அவரோட பொடிகாட்டாக இருந்த பொடியன் தான். அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது, இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு போட்டு சொன்னாங்களா. அது நேவி தான் கொண்டது. நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில் எனக்கு தெரியும். நான் இப்போ கைட்டில் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு பொடியை அடித்து கொண்டவங்க அவர் உண்டு. மற்றது கோபுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர். அவர் கோபு அப்போ விளத்தி போன சொல்லக்குள்ளே நான் சொன்னேன், போனாலும் இங்கே நிற்காத, எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்கன்னு. அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க. திருப்பி நினைக்கிறேன் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான். அடுத்தது இவர் யார், எங்களோட மகேசக்கான்னு சொல்லி நெல்லியடியில் அவர் ஒரு சட்டத்தரணி தான். அவரும் செஞ்சது இவர் தான். அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுவும் எனக்கு தெரியும். அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர். அவர் வந்து இவையில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் கொண்ட இடத்துல வந்து இவையில் சொன்னது எல்டிடி கொண்டான்னு. எல்டிடி கொள்ளே இல்லை. பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையேது பொடியன், விஜின்னு சொல்லி அவர் மலையேது பொடியன், மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியன். அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிபட்டது. போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது. சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ளே வெள்ளவத்தியில் சனங்கள் போலீஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது. மற்ற 2 இது வந்து யாருக்கும் தெரியாது. அது 2 பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்டால் ஊற்றி கரைச்சி கொஞ்சம் செஞ்சவங்களோ தெரியாது. அது 2 பேர் எதுவும் இன்னும் இது இல்லை. அந்த இடத்தையும் விற்றுட்டாங்க. பார்க் ரோட் 120 உண்டு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைங்க ரூபானி கொடுத்தாலும் விளைஞர் கேஎஸ் ராஜான்னு சொல்லி அவரை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்களோட மீடியா இதில் தான் அவரை கொண்டு வந்தது. 3-4 மாதமாக இருந்தது. அவர் வந்து மற்ற குடிவ பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சுருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி கோல்பீஸு பிஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த டைமுகளில் வந்து முழு ஆட்சியும் இருந்த இவையில் கையில் தான். இவையில் இருந்த அவள்கிட்ட மகளில் அப்போ இருந்தது. மகளுக்கு தெரியும் இவங்க தான் கொண்டதுன்னு சொல்லி.
அப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தவர். அந்த கேஸ் இதை வந்து அது பிறகு யார் போலீஸுக்கோ எந்த இதுவோ கோர்ட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அந்த சம்மந்தம் நடக்கிற டைமில் நான் பார்க்கறதுலாம் இருந்தேன். மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கி தரேன்னு சொல்லி 23 பேரையும் கூட்டி கொண்டு போனாங்க. வத்தலை ஜாயலி இருக்கிற இடத்துக்கு ஒரு தவராசா கூட்டி கொண்டு போய் எல்லாரையும் சைனை வாங்கி ஐடென்டி கார்டு ஃபோட்டோ காப்பி ப்ரொஃபஸருக்கு ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் வேண்டி எடுத்து போட்டு போட்டெல்லாம் இவங்களை எடுத்து எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது. போட் இன்ஜின் எப்படி இருந்தது, போட்டு எப்படி வளையன்னு எனக்கு தெரியாது. 23 பேர் எதையும் எடுத்து அவங்களுக்கு விற்றுட்டாங்க. மற்றது இவையில் இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்துருக்குது. அது பிறகு அந்த இடிஎஃப் பிபிஎஃப் சம்பள பிரச்சனை அது வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதால் அதுவும் வந்துருக்குது. தாங்களே செஞ்சு தரோம்னு சொல்லி. மற்றது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு இது மும்முரமாக நின்று முன்னுக்குண்டு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அது என்ன குளமிரட்டில் வந்தாலும் பரவாயில்லை, எங்களை கொண்டாலும் பரவாயில்லை, அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள். மற்றது வேலில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸ் பேங்க்லையும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஒரு ஆள் இருக்கிறார். முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார், கொழும்பில் இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுனுக்கு ஓட்டி கொடுத்துருக்கார். 1 கோடி ரூபா செலவழிச்சு. அவர் இப்படியில் இருந்த ஒருத்தர் தான் ஓனியால். இவ்வளவும் செஞ்சதுகள் வந்து யார்கிட்ட எல்லாம் எங்களோட சம்பள காசு. மற்றது வந்து சந்திரிகாட கவர்மெண்ட்டில் 3 கோடி ரூபா சந்திரிகா கொடுத்தது ஜனாதிபதி இருந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு. அந்த 3 கோடி ரூபா வீட்டை வாங்கி 7 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. விற்று தான் தவராசாவும் டக்ளஸும் வந்து பிரச்சனைப்பட்டு தான் அவைகளுக்குள்ள முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் இதாக பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்று தான். தவராசா தான் இதுக்கும் மெயின் ஆள். தவராசா புரட்சி மணி டக்ளஸ் அடுத்து தயா. இப்போ தயாட தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவரோட பேரில் இருக்குது. கட்சி பதிவும் அவரோட பேரில் தான் இருக்குது. மற்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் வந்து வேல் வச்சிருக்கிறோம்னு சொல்லி கதை. ஆனால் அது உண்மையாக இருக்கலாம், இல்லை அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக பொய்யான்ட்டு. மற்ற நல்லூர் பிரேசவர் டிப்பர் லொரி ஒன்று இருந்துச்சு யாழ்ப்பாணம் சிறு தியேட்டரில் நான் அருகுள்ளே இருந்தது. அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தன் அவர் தான் அந்த தேவனாக இருந்தது. அப்புறம் அவர் போன பிறகு ஒரு 8, 9, 10 வருஷமாக அவர் அங்கே தான் கிடந்தது. திருப்பி அதையும் கொண்டு போய் வாரப்படுத்தினாங்களோ இல்லை அதையும் விற்றாங்களோ அதுவும் தெரியாது. விற்று தான் இருக்கணும். வேணுங்கிட்ட இவ்வளோ கள்ள வேலை செய்கிறவங்களுக்கு அது இன்னும் பெரிய வேலையா? ஓ அது வேல் தாண்டு எல்லாம் தெரியும் தானே. செஞ்ச வழக்கும் சம்பவம் தொடர்பு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சம்பவம் நடக்கக்குள்ள நான் கொழும்புல. ஆனால் அவர் வந்து நம்மளோட வீட்டையெல்லாம் வந்து இந்தியா போகக்குள்ளெல்லாம் நம்மளோட வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தான் அவர். அதே நேரத்தில் வந்து அது சம்மந்தமாக 2 பேரும் 3 பேர் அது ஒரு ஆள் தானே பிடிபடம் இருக்குது நெப்போலியன். அவருடைய கனடாவில் லண்டனில். ஆனால் இங்கே சில பேர் நல்ல பிள்ளைகள் மாதிரி இருந்து கொண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது, ஒழுங்கான தமிழும் தெரியாது. அந்த 10 பேரில் இருந்து ஆக்கலையே 500 போட்டு 300 போட்டில் வந்தவனும் இருக்கிறான். இவங்களை அவன் தான் காய்க்கணும். எங்கிட்ட எங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு. மற்றது ஒரு போட்டுக்கு பதிலாக நாங்களே அந்த ஒரு கட்டை எடுத்து அதில் 50 100 இது எடுத்து போட்டு நாங்களே கீறி பக்கத்தில் பொக்ஸில் போட்டு 15 நிமிஷத்தில் பொக்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்படி போட்டு தான் இவங்களை நாங்கள் பார்லிமெண்ட்டு கொண்டு வந்ததுக்கு காரணம் இவங்களை ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் நாங்கள் கொண்டு வந்த மொழியை அவங்கள ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை. ஆனால் அவங்க நன்மையாகி அவங்க பணக்காரர் ஆகிட்டாங்க. டக்ளஸ் எல்லாம் வரக்குள்ளே என்ன தேவை வந்தது தொப்பியாக கூட தான் வந்தாள். இப்போ எத்தனை 1000 கோடி கிட்டே இருக்குது ஆள்கிட்ட. எல்லாம் யார்கிட்ட காசு? அரசாங்கத்தை ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி தான் வாழ்ந்தது. போலீஸில் நான் அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன். நான் 2025 2ஆம் மாதம் 15ஆம் தேதி என்ன வந்து
வாக்குமூலம் கூட சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன். திருப்பி அவரை விசாரிக்கிறோம்ட்டாங்க டக்ளஸில். திருப்பி அவரை 15-20 நாளைக்கு பிறகு விசாரிச்சுன்னு சொன்னவங்க. அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி காய்ச்சேன் நான் அந்த மாத்திரையோட. அப்போ சொன்னார் இபிடிபியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையா. அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள் என்னது நாங்கள் கோவில் மாடுகளா எங்களை கொண்டு போயிட்டு. அப்போ எங்கிட்ட குடும்பம்ன்ற இருக்குது புள்ள ஊட்டி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யுது. ஆனால் இவையில் அதெல்லாம் திருப்பி எல்லாம் இவையில் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். இந்த இதில் இருக்குது அந்த சம்பந்தமாக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி. நான் சொன்னால் போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன். ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் இந்த வெள்ளை வேன் ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ளை வேனில் வெள்ளை மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க. யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவர்கள் சொன்னது ஆர்மி போலீஸ்ன்னு சொல்லி. ஆர்மி போலீஸும் இல்லை வெள்ளை வேனும் இல்லை. இவர்கள் இந்த சார்ல்ஸ்ன்னு சொல்லி அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ்ன்னு சொல்லி அவர் தான் 10-12 பொடியில் வச்சுருந்தது. அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுக்கு ஆச்சால் அவரை சுடணும் இவரை சுடணும்னு சொன்னால் அவங்க தான் போய் அதை செஞ்சு போட்டு வாரது. யார் அவர் இப்போ கட்சியில் இல்லை. திருப்பி அவரே ஏதோ ஒரு ஆயுத கேஸில் பிடிபட்டு உள்ளிருந்து வழக்கு நடக்கிறாங்க. யாரோ ஆக்களை கடத்தி காசு வாங்கணுன்னு சொல்லி. ஆனால் ஆள் இருக்குது மிர்சுவில்லையே அதில் ஆள் இருக்காங்க. மிர்சுவில் சாவச்சியில் ஆள் இருக்குது. அவர் தான் பிரேச இதாக இருந்தவர் அங்கே சாவச்சியில். வேறு ஆதாரங்கள் சொன்னால் நான் தானே இடங்களை காட்டணும். இப்போ வேறு யாரும் சொல்லி நம்ப போகிறதும் இல்லை. வேறு யாருக்கும் தெரியாது. சில இதுகள் தெரியாது. சிலது வந்து இப்படியான வேலைக்கு அவங்க முன் வரவும் மாட்டாங்க பயத்தில். இப்போ நாங்கள் இதுக்குன்னு இறங்கியாச்சு. இறங்கின பிறகு அது என்ன 2 லோண்டு காணத்தானே வேணும். புதுசாக வந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் எனக்கு 2-3 நன்மை கிடைச்சது. ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் விவரத்தை அனுப்பின பிறகு அவையில் ஒரு இதை அனுப்பினோம். எனக்கு இந்த சம்பள பிரச்சனை அவையில் அனுப்பினது இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கேருந்தும் எனக்கு கடிதம் வந்தது. அது சம்மந்தமாக நாங்கள் செஞ்சாரோம்னு சொல்லி. இப்போ இவரோட சம்பள பிரச்சனைகள் வந்து இப்போ வேறு அவையில் மினிஸ்ட்ரி ஒன்றுக்கு தான் அந்த இதுக்கு போய் சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் சரி வரும். 1 வருஷமோ 6 மாதமோ போனாலும் அது வேலை சரி வரும். இப்போ நாங்கள் பொய்ன்னு சொல்லி எடுக்கல தானே. எங்கள்கிட்ட முழு பதிவும் இருக்குது தானே எங்கள் கவர்மெண்ட்டில். இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இவரை தூக்கி தலையில் வச்சு ஆடினது வழியே கொண்டு போய் செய்யலை. மக்களுக்கு செஞ்சாலும் 100க்கு 10 பேர் செஞ்சால் அவர் நல்ல வேலை செஞ்ச மாதிரி யாருக்கு காட்டிருக்கிறார் இல்லை. உள்ளே செஞ்ச முழு மோசடியும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சம்பளம் தொடர்பாக தான் கொலைகள் சம்பந்தமாக ஏதாவது போலீஸில் முறைப்பாடு இல்லை கொலைகள் சம்பந்தம் விசாரணைண்டு முறைப்பாடுன்னு சொல்லி போலீஸ் அழைப்பாளர் கொடுத்தா நான் போய் போடலாம். அது பிரச்சனை இல்லை. எந்த போலீஸ் இருந்தாலும் அது செய்யலாம். பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு கேட்டால் போகிற வார நிதி பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு. இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுனால 2 நாள் லீவ் எடுத்து தான் வந்தது. 2 நாள் லீவ் வேணாலும் இப்போ நாளைக்கு நைட்டுக்கு அங்கே நான் நிற்கணும். இப்போ லீவ் எடுத்து 6 மாதத்துக்கு பிறகு தான் இப்போ லீவ் எடுத்துருக்குது. எனக்கு ஒரு வாரம் தெரியும் தான். இப்போதைய வேலை வேலையும் இல்லை தான். இப்போ சாதாரண ஒரு 1200 சம்பளத்தை தான் வேலை செய்கிறேன் நைட்டில். ஆனால் அநேகமாக இந்த 2 கிழமைக்குள்ள கைட் போலீஸில் புறப்பாடு செய்கிறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன். மண்டதீவில் வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிணற்றில் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கிழமைக்கு முதல்ல நான் அறிஞ்சேன். நாங்கள் போக்குள்ளே வந்து இருந்தது அந்த அடிபாட்டு இதுகளுக்கு அந்த பவுண்ட்ரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே. அந்த இது இருந்தது. அந்த இதில் இருக்கக்குள்ள இப்போ நாங்கள் பார்க்க போனதில் ஒரு 15 பொடியில் பின்னு கையை கட்டி வச்சுருந்தது. அதில் ஒரு 13 வயசு பொடியில் ஒருத்தர் இருந்தான். இப்போ இவருக்கு மொழி பிரச்சனை தெரியாது. அப்போ நான் தான் இவரோட போனதெல்லாம் பின்னே கையை கட்டி வச்சுருந்தது. கதைச்சிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம்ல இவர் டாக்டர்ஸ் விட சொன்னதோ சுட சொன்னதோ தெரியாது. படிச்சத்தங்க கடிச்சு எல்லாம் முடிஞ்சிக்காது. அது பிறகு அங்கே ஒருத்தரும் அங்கேருந்து வெளியே வரவும் இல்லை.
செம்மணி இது வந்து எனக்கு, ஆனால் இது கவர்மெண்டோட மேல்மட்டத்தோட வீல் எதுவும் தொடர்பு வச்சுருந்தோ தெரியாது. இப்போ சந்திரிகாவோட தொடர்பு இருந்தபடியாக 3 கோடி ரூபா காதை கொடுக்கணும்னா சும்மா கொடுக்குறாவோ. 3 கோடி ரூபா வீடு இருக்கிறதுக்கு கொடுத்தபடியா கீழ்மட்டம் தெரியாமல் மேல்மட்டத்துக்கு செஞ்சுருக்கலாம். அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இவரை அவங்க ஜனாதிபதியில் இவர் ஜனாதிபதியமாக தானே தூக்கி வச்சுருந்தாங்க. இல்லாட்டி மைந்த பூவாரா டக்ளஸ் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு. அந்த இது தகவலை பார்த்துட்டு நாளைக்கு வரும் தகவல், மிரட்டல்கள் வரும். இந்த மிரட்டலுக்கு பயந்து போய் நாங்கள் இருக்கவும் இல்லை. அப்படி பயந்து இருக்குன்னு சொன்னால் நாங்கள் தனியாக குடும்பத்தையும் யாழ்ப்பாணம் வரவும் மாட்டோம், வேறு ஒருத்தனை வர மாட்டாங்க. நான் அந்த பயம் இல்லை, ஒன்றுமே இருந்தாலும் உண்டு செத்தாலும் உண்டு. இல்லை நானும் அறிஞ்சனான் தங்களது ஆயுதம் இல்லை, நீங்கள் எதிர வந்து தோண்டி பார்க்கலாம், உள்ளுக்கு வந்து செக் பண்ணலான்னு சொன்னவர் தான். இப்போ இவள்கிட்ட இந்த ஆயுதத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? நல்லா வரக்குள்ள ஆயுதம் இருந்தது, கொண்டு போய் நாங்கள் தான் கைட்டில் வண்டி போட்டது. இங்கே இருந்தால் அந்த கிரினெட் இதுகள் படிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் கராச்சி ரூமில் நான் இருந்தேன். ஒரு அலுமினியம் லோரியில் அரைவாசி நான் தான் சொன்னது இங்கே வச்சுருக்கிற ஆபத்து ஒன்று அங்கே ஒன்று போடுவோம். இப்போ மண்டதி பாயிண்டில் செக் பாயிண்ட் இருந்தது, நான் தான் போனேன் போலீஸுன்னு தான் வந்து எங்களுடைய பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ். அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சோ தெரியாது. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கோல் வந்தது, திருப்பி அந்த நம்பருக்கு நான் எடுத்தால் அந்த லைன் திருப்பி போயில்லை. ஒரு சில முக்கியமான ஆளுக்கு நான் சொன்னேன் நான் இது சம்மந்தமாக. திருப்பி அதே இது வந்தால் பார்ப்போம்னாலும் திருப்பி வரவும் இல்லை. நான் அதை முயற்சி எடுக்கவும் இல்லை, அதை விட்டாச்சு அப்படி.